துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், அத்வைத்தம். வேல்யூஸ் எல்லாம் தேவை, ரிச்சுவல்ஸ் எல்லாம் தேவை, அதே மாதிரி விஸ்டமும் தேவை. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதற்கு. அதாவது கடவுள் வேற, நான் வேறேன்னு வெளியில் இருக்காருன்னு நினைக்கணும். வைகுண்டத்தில் இருக்கார், பரமபதத்தில் இருக்கார் அப்படி நினைக்கிறது. உயிருக்கு வேறாக இறைவன் இருக்கிறார் என்பது துவைத்த மதம். உயிருக்குள் உயிராக இருக்கிறார் என்பது விசிஷ்டாத்வைத்த மதம். மற்ற மதங்கள் பெரும்பாலான சைவ சித்தாந்தம் எல்லாம் அதுதான். இதுக்கு பேர் பேதாபேதவாதம்னு பேர். உயிருக்கு வேறாக இறைவன் இருக்கிறார், உயிர் வேறு இறைவன் வேறு, இது துவைத்த மதம். ஜீவஹா ஈஸ்வராத் பின்னஹா, ஜீவன் ஈஸ்வரனுக்கு வேறானவன் அப்படிங்கிறது துவைத்த மதம். ஈஸ்வரன் ஜீவன்லேயே இருக்கார், ஜீவனை விட்டு பிரியாமல் இருக்கார், ஆனால் ஜீவன் இல்லை. இது பேதாபேதவாதம்னு பேர். இறைவனை விட்டு உயிர் இல்லை, ஆனால் இறைவன் உயிர் இல்லை. உயிர் வேறு இறைவன் வேறு துவைத்தம். உயிரில் உறைபவனாக, உயிருக்கு உயிராக இறைவன் இருக்கிறார், இது விசிஷ்டாத்வைத்தம். உயிருமல்ல, உயிருக்கு உயிருமல்ல, இறைவனும் உயிரும் உண்மையில் உணர்வே என்பது அத்வைத்தம். நான் நிறைய வகுப்பில் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன். அலை வேறு கடல் வேறு என்பது துவைத்தம். கடலின் அம்சமாக அலைகள் இருக்கின்றன என்பது விசிஷ்டாத்வைத்தம். அலை கடலுக்கு அந்நியமாக இல்லை, ஆனால் கடல் அலை இல்லை அப்படி சொல்லணும். அப்புறம் கடலும் அலையும் தண்ணீர் தானே என்பது அத்வைத்தம். திருஷ்டாந்தத்தில் அலை வேறு கடல் வேறு என்பது துவைத்த மதம். உதாரணம் போன்றது, அலை வேறு கடல் வேறு என்பது போன்றது துவைத்த மதம். கடலுக்கு அந்நியமாக அலைகள் இல்லை, அலைகள் கடல் இல்லை என்பது போன்றது விசிஷ்டாத்வைத்தம். கடலும் அலைகளும் தண்ணீருக்கு அந்நியமாக இல்லை, தண்ணீர்தான் அலைகளாகவும் கடலாகவும் காட்சியளிக்கிறது என்பது அத்வைத சித்தாந்தம். போன்றது, அது போன்றது அத்வைத சித்தாந்தம். ஆனால் அபேதவாதம்ங்கிறது ஜீவனும் ஈஸ்வரனும் அடிப்படையில் ஒன்று. வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம்.